என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஏப்ரல் 19 நெருங்கிருச்சு. எல்லாருமே எலெக்ஷன்னு சொல்லி திரும்ப திசையெல்லாம் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, கண்டிப்பாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கட்சிக்கான ஓட்டை தான் நான் போட போகிறேன், நீங்களே நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு லீவ் தரலங்க, எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து லீவ் தரல, கண்டிப்பாக சனிக்கிழமை வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் லீவ் போட்டு கண்டிப்பாக நான் போய் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு தெரியும். ஏங்க இன்னும் எனக்கு ஓட்டு ஐடியே இல்லைங்க, இனிமேட்டு நான் லீவெல்லாம் எடுத்துறதுக்கு ஓட்டு போட்டு தான் எனக்கு நாடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிற நிறைய பேரே எனக்கு தெரியும். ஸோ ஏப்ரல் 19 நெருங்கிருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. இந்தா வந்துருச்சு அந்த வந்துருச்சுன்னு சொன்னதெல்லாம் போய் உண்மையிலே நம்ம கண்ணு முன்னால் ஏப்ரல் 19 வெறும் 4 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போது முக்கியமான ஒரு கேள்விக்கான விடையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் கரண்ட் சிச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு கேட்டால் அசால்ட்டாக கண்ண மூடிட்டு சொல்லலாம், டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. கண்டிப்பாக வந்துட்டு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய எம்பிஸ் போகிறாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக 39 சீட்ஸில் 25+ சீட்ஸ் வந்து டிஎம்கே அசால்ட்டாக அடிப்பாங்க. ஓகேப்பா, அப்படியே இருந்தாலும் வேறு எந்த கட்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான மவுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், த செகண்ட் பிளேஸ் டிஎம்கேக்கு அப்புறமா பிஜேபி வந்திருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. நிறைய இடங்களில் பிஜேபி மே வின் அப்படின்றது தான் தெரியுது. எப்படா உனக்கு தெரியும், நீ எதை வச்சுடா சொல்கிற அப்படின்னா, நான் கன்னியாகுமரி தொகுதியை சார்ந்தவன். அதனால் கன்னியாகுமரியில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பேசப்படுறதுனால பிஜேபிக்கான 1 or 2 சீட்ஸ் ஆர் 5 சீட்ஸ்க்குள்ளே அவங்க ஜெயிக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் என்ன ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி சில தொகுதிகளில் 2வது, சில தொகுதிகளில் 3வது, சில தொகுதிகளில் 4வது இடத்தை பிடிக்கும். அதே தான் பிஜேபிக்கும் நடக்கும், அதே தான் அதிமுகவுக்கும் நடக்கும். அதிமுக எதிர்பார்க்காத நிறைய இடங்களில் படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம ஜூன் 4 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கிற இந்த சூழ்நிலையில் whom are you gonna vote? Why are you gonna vote? அப்படின்ற 2 கேள்விகள் உங்கள் முன்னால் இருக்குது. நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்குது. நான் எதுக்காக ஓட்டு போடணும், ஓட் பண்ணுறதுனால என்ன நடந்துட போகுது, என்ன மாறிட போகுது அப்படின்னா, உங்களோட தலைவரை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எனக்கு காவேரி பிரச்சனை இருக்குப்பா, இல்லை எனக்கு நீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பான்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனை வரதுனால ஒவ்வொரு வருஷமும் உங்களால் ஓட்டு போட்டு ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரப்போகிற அந்த எலெக்ஷனில் நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் யாரை செலக்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட தலைவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கட்டாயகரமான சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். 2024க்கான தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஜனநாயகம் வீழ்த்தப்படும் இந்த தேர்தலில் மேபி வேறு ஏதாவது கட்சிகள் இருக்கிற கட்சியை மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஜனநாயகம் வீழ்த்தப்படும் அப்படின்ன மாதிரி முன்னெடுப்புகளும் பிரச்சாரங்களும் எடுக்கிற இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பி தவறி கூட ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அப்படி நான் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னா, சூஸ் அமங் த பெஸ்ட். நீங்கள் ஒரு தொகுதியில் மினிமமாக 10 to 15 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. மினிமமாக நான் சொல்கிறேன். நிறைய தொகுதிகளில் 25-26 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. 2-3 பெட்டிகள் ஆஃப் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பெட்டிகள் 2-3 பெட்டிகள் இருக்க போகுது. ஸோ 2-3 வாக்குப்பெட்டிகளுக்கு அது நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க. எல்லாருமே உங்கள் வீடை வந்து பார்த்துருப்பாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு உங்களோட தொகுதியில் யார் எம்பியாக இருந்தாங்க, அவங்க வரதுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்தது, அவங்க வந்ததுக்கப்புறம்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அரசியல் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உலகத்தில் அறிவு சார்ந்த படிப்பு அறிவியல், புவி சார்ந்த படிப்பு புவியியல், உங்களை ஆளும் அரசு சார்ந்த படிப்பு தான் அந்த அரசியல். ஸோ என்ன யார் ஆள போகிறா, இல்லைனா என்ன ஆள்பவனுக்கான தகுதி என்ன, இல்லைனா என்னை ஆள்பவன் எனக்கு செய்வேன் என்று சொல்லப்படுகிற, இல்லைனா சொல்ல போகிற, இல்லைனா எனக்கு என்னதான் பண்ண போகிறான் அப்படின்னு அவன் கொடுத்த மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் அந்த அரசியல் அறிவு இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. கண்டிப்பான முறையில் அரசியல் அறிவு இருந்தே ஆகணும். அதுவும் ஓட்டு போடுற 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் இருந்தே ஆகணும். ஸோ யாருக்கு ஓட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். யூ cannot choose MPs for each and every year for the next coming years. You're going to choose an MP who's going to be the MP for you and who's going to control all your needs for your constituency for the next 5 years. And those 5 years as an MP is going to be a great vital period.
ஸோ சூஸ் வைஸ்லி who you're gonna select. Second thing, don't vote for nota. என்றைக்குமே நோட்டாக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஏங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னங்க நல்லவனாங்க இருக்கான், ஒழுக்கமானவனாங்க இருக்கான், எல்லாம் ஃப்ராடு பயிலுங்க, இதில் நான் எதுக்குங்க நான் ஓட்டு போடணும், பேசாமல் நான் போயிட்டு நோட்டாக்கு போட்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கை நிறைய பிரியாணி வச்சு அந்த பிரியாணியை கொண்டு போய் அப்படியே குப்பை தொட்டியில் போடுறது எவ்வளவு சமமோ அதுக்கான சமம் தான் நீங்கள் நோட்டால் ஓட்டு போடுறது. என்னப்பா சொல்கிற அப்படின்னா அதான் உண்மை. நீங்கள் நோட்டாக்கு ஓட்டு போடுறதுனால என்ன மாறிடும், என்ன மாற்றம் அமைஞ்சிரும்னா ஒன்றுமே நடக்காது. ஒரு மாற்றமுமே நீங்கள் கொண்டு வர போகிறதில்ல. உங்களோட கோபத்தையோ உங்களுடைய ஆக்ரோஷத்தையோ இல்லை உங்களுடைய ஆதங்கத்தையோ நோட்டாக்கு ஓட்டு போடுறது மூலமாக நான் வெளிப்படுத்துவேன்னா அதை விட முட்டாள்தனமான விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஸோ டோன்ட் ஓட் ஃபார் நோட்டா. நோட்டாக்கு போடுறதுனால எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. ஓகே ஓகே நவ் தென் why should I vote or whom should I vote அப்படின்றதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விக்கான விடையை தேடிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் தொகுதியில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 20-25 வேட்பாளர்கள் இருப்பாங்களா, ஃபில்டர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் யாரெல்லாம் எம்பியாக இருந்திருக்கா, புதுசாக ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமா, இல்லைங்க ஏற்கனவே என்னோடய எம்பி நல்லா பண்ணியிருக்காருங்க, ஸோ லெட் மீ கோ வித் த சேம் எம்பி அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். Don't run behind what your father says, what your mother says. Many youngsters of this generation are saying that I'm going to vote for this party just because my father says me to do so. No. Your father's right is different and your right is different. You have a different right and your father has a different right. You have a different political opinion. Meanwhile, your father has a different political opinion. You may like Modi, your father may like Rahul Gandhi. Who knows? So, when you are choosing a leader, don't go generation after generation for a single party. நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன ஆனாலும் உயிரே போனாலும் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். நோ, இட்ஸ் நாட் கன் ஒர்க். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் பரம்பரையாக திமுகக்குங்க, பரம்பரையாக அதிமுகக்குங்க, நடக்காது. அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை விட முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்களில் நாமளே வந்துட்டு எந்த ஒரு விதத்துலையுமே எக்யூப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். நீங்கள் வீட்டில் போய் சண்டை போடுறீங்களா, நான் நினச்சதை நீ படிக்க வைக்கல, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நான் இந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்ன இன்ஜினியரிங் போட்டு அதனால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் உங்கள் அப்பா சூரியனுக்கு போட சொன்னாங்க, உங்கள் அம்மா இரட்டைலைக்கு போட சொன்னாங்க, அதனால நான் அதனால இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதும். நாளைக்கு உங்களோட ஜென்ரேஷன் அண்ட் அவங்களோட ஜென்ரேஷனை ஆள போகிற அந்த தலைவனை உங்களோட ஓட்டு தான் தீர்மானிக்க போகுது. ஸோ ரொம்ப தெளிவாக காஷியஸாக யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றதுல தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. காலையில் 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு ஆரம்பிக்க போகுது, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓட்டுப்பதிவு நடக்க போகுது. ஸோ டியூரிங் த மார்னிங் 7 AM to 6 PM டைம் ஸ்லாட், புக் அ டைம். எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் விளையாட போகிறேன், என்ன வேணால் பண்ணுங்கள். You have 24 hours to spend on that day, but go spend at least an hour. 1 மணி நேரம் ஆகுமா நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு? கண்டிப்பாக ஓட் போடுங்க. டோன்ட் ஃபெயில் டு ஓட். ஓகேங்களா? கண்டிப்பான முறையில் உங்களோட ஓட்டை நீங்கள் கேஷ் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல கேண்டிடேட்டாக பார்த்து சூஸ் பண்ணி ஓட் பண்ணுங்கள். ஏன்னா ஓட்டிங் இஸ் our ரைட். ஓட்டிங் இஸ் த திங் தட் இஸ் meant for us to do. ஓட்டிங் இஸ் த திங் தட் we should do. கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டு தான் ஆவேன் அப்படிங்கிற உறுதியை நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா யார் என்ன சொன்னால் பரவாயில்ல. ஸோ never forget to cast your votes on your election dates. And Tamil Nadu, April 19 morning 7 AM to 6 PM is your time slot to choose the next 5 years and the leader is going to rule you. So Tamil Nadu, choose your leader. நீங்கள் உங்களை யார் ஆளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு பிரியமில்லாத, நீங்கள் வரவே கூடாதுன்னு நினச்ச யாரோ ஒருத்தர் உங்களை ஆளலாம். அந்த ஆளுகை செய்யும் ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்குற எல்லா அதிகாரத்தையுமே நீங்கள் இழந்துருவீங்க. Don't forget to vote. Thanks for watching.